இனிய சொந்தங்களுக்கு எனது வணக்கம். நான் தம்பி விஜயை பார்ப்பது ஒரு ஆபத் பாந்தவனாக, அதாவது தமிழ்நாட்டில் நல்ல அரசியல் தலைவர்களுக்கு பஞ்சம் இருக்கின்ற நிலையில் இவராவது வந்து நமது மக்களை காப்பாற்றிவிட மாட்டாரா, தமிழக கடனிலிருந்து மீட்டெடுக்க மாட்டாரா என்று நினைக்கின்ற அந்த வேளையில் இன்று அவரை சுற்றி ஒரு மேகக்கூட்டம், மோசமான மேகக்கூட்டம் சூழ்ந்து அவரை அரசியலை முன்னெடுக்க விடாமல் தடுக்கிறது. எதிரிகள் செய்வது வேறு, ஆனால் கூட இருந்தே அவரை கவிழ்க்கின்ற வேலையை செய்யக்கூடிய கூட்டமும் ஒன்று இருக்கிறது என்பதை அவர் மறந்துவிட்டார், அவர் புரியவில்லை என்றே நினைக்கிறேன். காரணம், ஆந்திர அரசியலில் ஒரு சம்பவம் நடந்தது. 1983 என்.டி. ராமராவ் அவர்கள் கட்சி ஆரம்பித்து 2-3 மாதங்களிலேயே ஆட்சியை பிடித்தார். ஆட்சியை பிடித்ததோடு மட்டுமல்லாமல் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற அந்த வேளையில் சுமார் ஒரு 9 மாதங்கள் போயிருக்கும். 9 மாதங்கள் கடந்து அவர் அமெரிக்காவிற்கு ஒரு இதய அறுவை சிகிச்சைக்காக சென்ற நேரத்தில் அவரிடம் மூத்த அமைச்சராக இருந்தவர், தெலுங்கு தேசம் கட்சியை ஆரம்பிப்பதில் முன்னுரிமை கொடுக்கப்பட்டவர், முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட அந்த நபரின் பெயர் பாஸ்கர ராவ். பாஸ்கர ராவ் நன்கு நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் வேண்டுமென்றால் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். பாஸ்கர ராவ் என்ற அந்த மனிதர் மிகவும் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொண்டார் என்.டி. ராமராவிடம். அவரும் முழுவதுமாக நம்பி ஆபரேஷனுக்கு சென்றார். ஆனால் நடந்தது என்ன? அவர் ஆபரேஷனுக்காக அமெரிக்கா சென்றிருந்த வேளையில் இங்கு கட்சியை 2ஆக உடைத்து அதில் ஒரு பகுதி சட்டமன்ற உறுப்பினர்களை தனக்கு ஆதரவாக எடுத்துக்கொண்டு இந்திரா காங்கிரஸுடன் சேர்ந்து, அன்று இந்திரா தலைமையில்தான் காங்கிரஸ் இருந்தது, இந்திரா காங்கிரஸுடன் சேர்ந்து அவர் ஆட்சி அமைத்து விட்டார். காரணம், கவர்னர், அவர்களது கவர்னர் ஆட்சி அமைத்தவுடன் இவர் ஆபரேஷன் முடிஞ்சு திரும்பி வருகிறார். பெரும் அதிர்ச்சி காத்திருக்கிறது. இப்படி கூட இருந்து குழிபறிக்கும் கொள்ளையர்கள் கூட்டம் நம்முடன் இருக்கிறது என்பதை தம்பி விஜய் நினைவில் கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், நான் பனையூர் அலுவலகத்திற்கு 3 முறை வந்திருந்தேன். நான் 1.5 ஆண்டுகள் ஆகிறது கட்சியில் சேர்ந்து. 3 முறை வந்திருந்தேன். 3 முறையும் என்னுடைய பயோடேட்டாவை கொடுத்தேன். இதுவரை எனக்கு அழைப்பு என்பது வரவே இல்லை. குறைந்தபட்சம் அன்றாவது மறுநாள் கூட்டம் இருக்கிறது, தலைவர்களெல்லாம் வருகிறார்கள், நீங்கள் இருந்து போங்கள் என்று சொல்வதற்கு கூட ஒரு ஆள் இல்லை. இந்த அளவில்தான் நமது தலைமை அலுவலகம் இருந்து கொண்டிருக்கிறது. நான் இதை சொல்வதற்கு கவலைப்படவே இல்லை. காரணம், இதுவரை பொறுத்திருந்தேன். இப்பொழுது எதிரிகள் விழித்து கொண்டு உங்களை சாடுகிறார்கள். இந்த நேரத்தில் உங்களை நல்ல வழியில் கொண்டு செல்ல வேண்டியது, அழைத்து செல்ல வேண்டியது இதுபோன்று கூட இருப்பவர்கள்தான். அவர்கள் அதை செய்ய வேண்டும். ஆனால் செய்வார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. தம்பி விஜய் அவர்களே, சற்று சிந்தியுங்கள். அவர்கள் யார் என்று களையிடுங்கள். தலை ஒழுங்காக இருந்தால்தான் வால் ஒழுங்காக இருக்கும் என்பது பழமொழி. தலை ஒழுங்காக இருந்தால்தான் வால் ஒழுங்காக இருக்கும். ஆனால் நீங்கள் அலுவலகத்திற்கு வர வேண்டும். எனவே அலுவலகத்துக்கு வந்து அதன் அனைத்து வேலைகளையும் தினசரி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நீங்கள் வந்தாலே போதும். அந்த அலுவலகம் சரியாக இயங்கும். யார் உண்மையான நண்பர்கள், யார் துரோகிகள் என்பதை, யார் பாஸ்கர் ராவ் என்பதை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளலாம். காரணம், ஒரு முறை ஒரு பாஸ்கர் ராவை நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள் என்றால் அதன் பிறகு உங்களுக்கு எந்த தொல்லையும் இருக்காது. கண்டுபிடியுங்கள் பாஸ்கர் ராவை.